சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்க நிறைய ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி 12th முடிச்ச பசங்களுக்கான கெரியர் கைடன்ஸ்ல இப்போ நீட் எக்ஸாம் யார் எழுதலாம், யார் எழுதக்கூடாது, மருத்துவத்துறையில யார் நுழையலாம், அவங்களுக்கான காம்பினேஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஓப்பனா சொல்லியிருக்கீங்க யூடியூப்ல. அதுல சப் கேட்டகரி நிறைய இருக்கும். ஓகேங்களா? டாக்டர்களை டென்டல் இருக்கலாம். அந்த போல தனித்தனியா டிபார்ட்மெண்ட்ல நுழையணும் அப்படின்னா அதுக்கான சப் கேட்டகரியை சொல்ல முடியுங்களா? சப் கேட்டகரி தாராளமா சொல்லலாம். ஆனா அந்த சப் கேட்டகரி எப்படி கலந்துருக்கும்னா, அவங்களுடைய ஜாதகத்துல இந்த கெரியர் சம்பந்தப்பட்ட 2 போர்ஷன்ல ஒரு போர்ஷன் சூரிய கர்மா வாங்கியிருக்கும், இன்னொரு போர்ஷன் நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு கர்மாவுடைய காம்பினேஷன் இருக்கும். அது எப்படின்னா, இப்ப நீங்க எந்த லக்னம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த லக்னத்துக்கு கெரியரை சொல்லக்கூடிய பாவம் ஒரு பாவம் கிடையாது, நமக்கு 2 பாவம் வருது, 6 வருது, 10 வருது. அப்போ அந்த 6, 10ன்ற அந்த 2 பாவத்துல ஏதாச்சும் ஒரு பாவம் ஃபர்ஸ்ட் சூரியனுடைய கர்மா காம்பினேஷன் வந்தே ஆகணும். ஏன்னா அப்படி வரலன்னா அவங்களால அந்த மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள நுழைய முடியாது. ஆனா இன்னொரு பாவம் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்னொரு பாவம் என்ன பண்ணும்னா, வெறும் சூரியனுடைய கர்மானுடைய தொடர்பு மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு கர்மானுடைய தொடர்பு இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவங்க ஹையர் ஸ்டடிஸ் போகும்பொழுது அல்லது மெடிசன் சம்பந்தப்பட்டு ஏதாச்சும் ஒரு பிரிவு ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே கரெக்டா இந்த கேட்டகரி இந்த சப் கேட்டகரிக்குள்ள போய் உட்காரணும் அப்படின்ற அதுக்கான அனுமதி அப்பதான் உங்களுக்கு ஜாதகம் கிடைக்குது. அது எப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்போ எம்பிபிஎஸ் நார்மலா இப்போ ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சூரியன் கர்மனுடைய தொடர்பு இருந்தா போதும். 6, 10 கூட சூரியன் கர்மனுடைய தொடர்பு எப்படி? எய்தர் 6ஆம் பாவம் அல்லது 10ஆம் பாவம், இந்த 2 வீட்டுல அல்லது இந்த 2 அதிபதி கூட கேதுன்ற கிரக சேர்க்கை நம்பர் 1. பாவ சேர்க்கை 6, 12, 10, 12 நம்பர் 2. நம்பர் 3 என்னன்னா, 6ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி, இந்த 4 நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திர சாரத்துல இருக்கிறது. இந்த 3 ரூல்ல ஏதாச்சும் ஒரு ரூல் வந்தா போதும் ஒருத்தரால மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சிட முடியும். ஓகே, ஆனா மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, இப்ப டாக்டருக்கும் போயிட்டாங்க, நீட்டெல்லாம் எழுதி இப்ப எம்பிபிஎஸ் படிச்சுட்டாங்க. ஆனா இப்போ அடுத்து இப்ப பிஜி படிக்கணும். அப்ப பிஜி படிக்கணும்னா சப் கேட்டகரி என்ன துறையில ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்க சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணணும்னா என்னன்னா, இந்த 6, 10 இந்த 2 பாவத்துல ஒரு பாவம் சூரியன் கர்மம் வாங்கியிருக்கோம், இன்னொரு பாவம் வேற ஏதாச்சும் ஒரு கர்ம பதிவு வாங்கியிருக்கோம். அதுக்கு உதாரணம் நம்ம எப்படி கைட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் உதாரணம் சொல்றேன். இப்போ ஒருத்தர் நியூராலஜி படிக்கணும்னு ஆசைப்படுறாரு, நரம்பு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்து, நரம்பு டாக்டர் இருக்காங்க இல்லையா, அது சார்ந்த துறை சார்ந்து ஒருத்தர் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா, அல்லது டெர்மட்டாலஜி படிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. டெர்மட்டாலஜினா ஸ்கின் டாக்டர். ஓகே, ஸோ தோல் சம்பந்தப்பட்ட மருத்துவம், நரம்பு சம்பந்தப்பட்ட மருத்துவம் ஒருத்தர் படிக்கணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னா வெறும் சூரியன் கர்மா மட்டும் இருக்காது, அந்த சூரியன் கர்மா கூட புதன் கர்மாவும் சேர்ந்திருக்கும். எப்படி சேர்ந்திருக்கும் அப்படின்னா, இந்த 6, 10 இந்த 2 பாவத்துல ஏதாச்சும் ஒரு பாவத்து கூட கேது, 12ஆம் பாவம், 12ஆம் அதிபதி, அல்லது அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி நட்சத்திர சாரம் ஏதாச்சும் ஒரு வீட்டோட சம்மந்தப்பட்டிருக்கும். இன்னொரு வீடு இருக்கு இல்லைங்களா, இப்ப 6ஆம் பாவத்து கூட சூரிய கர்மா சம்மந்தப்பட்டுருச்சு. 10ஆம் வீடு, 10ஆம் அதிபதி இருக்குல்ல, அந்த 10ஆம் வீடு 10ஆம் அதிபதியே ரோகிணி, உத்திரம், பூராண நட்சத்திரத்துல இருந்தா, அப்போ ரோகிணி நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், பூராண நட்சத்திரம் புதன் கர்மா தானே. அப்போ 10ஆம் அதிபதியே அந்த சாரத்தில் இருக்காங்கல்ல, நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ சூரியன் கர்மாவோட புதன் கர்மா சம்பந்தப்பட்டுச்சு. அப்ப இந்த சூரியன் கர்மாவோட புதன் கர்மா சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய ஜாதகத்துல அவங்களுக்கு ஒரு அனுமதி இருக்கு, கூடுதலான அனுமதி இருக்கு. என்ன கூடுதலான அனுமதினா, வெறும் மெடிசன் மட்டும் கிடையாது, மெடிசனுக்குள்ள அவங்க நினைச்சாங்கன்னா டெர்மட்டாலஜி தாராளமா படிக்கலாம். தோல் சம்பந்தப்பட்ட மருத்துவம், ஸ்கின் டாக்டர் ஆகணும்னா ஆகலாம், முயற்சி செய்தா ஆகலாம். நியூராலஜி தாராளமா படிக்கலாம். எல்லாத்துக்கும் மேல ஜெனடிக்ஸ், எபிஜெனடிக்ஸ் ஒரு ஃபீல்ட் இருக்குல்ல, மரபணு ஆராய்ச்சி பண்றாங்கல்ல, அந்த மருத்துவத்துறைக்குள்ள அவங்களால போக முடியும். ஜெனட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்னே இருக்குது, அந்த துறை சார்ந்து அவங்களால படிக்க முடியும். மைக்ரோபயாலஜி அவங்களால தாராளமா படிக்க முடியும். இந்த 4 துறை சார்ந்து ஒருத்தவங்க போகணும் அல்லது படிக்கணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, எய்தர் சூரியன் கர்மா கூட ஒரு சூரியன் கர்மா இந்த 6, 10ல ஏதாச்சும் ஒரு பாவத்து கூட சூரியன் கர்மா சம்பந்தப்பட்டிருக்கு, இன்னொரு பாவத்து கூட புதன் கர்மா சம்பந்தப்படணும். ஆக சூரியன் கர்மா, புதன் கர்மா 2 கர்மாவுடைய தொடர்பும் இந்த 6, 10 பாவத்தோடு இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த 4 துறையில ஏதாச்சும் ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ண முடியும். ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட், இதுல என்ன ஒரு பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, டெர்மட்டாலஜி, நியூராலஜி அது டாக்டர் தானே. ஆமா, அந்த டாக்டருக்கு போகணும்னா முதல்ல அவங்க எம்பிபிஎஸ் படிக்கணும். எம்பிபிஎஸ் படிக்கணும்னா அதுக்கு முதல்ல நீட் எழுதணும்ல.
ஓகே, இது இல்லாம மைக்ரோபயாலஜின்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. இப்ப அந்த ஃபீல்டுக்கு நீட்டே தேவை கிடையாது. அதே மாதிரி ஜெனட்டிக்கல் ரிசர்ச் ஜெனரலா படிக்கிறாங்கல்ல, அதுக்கும் உங்களுக்கு நீட் தேவை கிடையாது. அப்போ மைக்ரோபயாலஜி, ஜெனடிக்ஸ், எபிஜெனடிக்ஸ் அந்த மாதிரி ஃபீல்டை இவங்க சூஸ் பண்றாங்க, ரிசர்ச் சம்பந்தப்பட்ட ஃபீல்டை சூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு +1 +2 மார்க்கே போதும், அதுக்கு நீட் தேவையில்லை. ஆனா நம்ம கிட்ட கேட்க வரவங்க எப்படி கேட்க வருவாங்கன்னா, சார் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள நீங்க நுழைஞ்சிருவாங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா அந்த மெடிசன் ஃபீல்டுக்குள்ள இவங்க டாக்டர் ஆவாங்களா இல்ல ரிசர்ச் சம்பந்தப்பட்டு போவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள டாக்டருக்கு போறதும் அல்லது மெடிக்கல் ரிசர்ச்க்குள்ள போறதும் ஜாதகத்தின் கையில இல்லமா, அது முழுக்க முழுக்க அவங்க கையில தான். யார் கையில? அந்த துறை எடுக்கிறவங்க கையில தான். ஓகேங்களா? ஜாதகம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்கும், என்னென்ன துறைக்குள்ள நுழையறதுக்கான அனுமதி உங்களுக்கு இருக்குன்னு கொடுக்கும். இப்போ ஒண்ணு இல்ல, கார்டியாலஜின்னு ஒரு ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா, ஹார்ட்டுக்கான படிப்பு. அந்த கார்டியாலஜிக்குள்ள கார்டியோ சர்ஜரின்னு இருக்கா, ரெண்டுமே இருக்கா. இப்போ சூரியன் கர்மா ஒருத்தருக்கு 6ஆம் பாவம் 10ஆம் பாவம், இந்த 2 பாவத்துல ஏதோ ஒரு பாவத்துல ஒருத்தர் சூரியன் கர்மா வந்துருச்சு. இப்ப நம்ம சொன்ன 3 விதியில ஒரு விதி வந்துருச்சு. ஆனா அவருக்கு என்ன விருப்பமா இருக்குன்னா, அவர் கார்டியாலஜி படிக்கணும்னு விருப்பப்படுறாரு. இப்ப அந்த பெத்தவங்க அப்பாவோ அம்மாவோ ஜாதகத்தை நம்ம தூக்கிட்டு வராங்க, இல்ல சம்பந்தப்பட்ட நபரே வராரு, சார் என் ஜாதகத்துக்கு மெடிக்கல் ஃபீல்டு நீங்க சொன்ன இந்த 3 தொடர்பு இருக்குது, ஆனா நான் கார்டியாலஜி படிக்கணும்னு விருப்பப்படுறேன், ஹார்ட் சம்பந்தப்பட்ட இதய சிகிச்சை பிரிவுல நான் போகணும்னு விருப்பப்படுறேன், எனக்கு அதுக்கான அனுமதி இருக்கான்னு கேட்கிறாரு. அப்போ வெறும் சூரியன் கர்மா மட்டும் இல்லாம அவருக்கு இன்னொரு கர்ம பதிவினுடைய தொடர்பு வேணும். என்ன கர்மா? குரு கர்மானுடைய தொடர்பு வேணும். இப்ப சொல்லுங்க, குரு கர்மாக்கான நட்சத்திரங்கள் என்னென்ன? மிருகசீரிஷ நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரம். இப்போ இந்த 6, 10 இந்த 2 பாவத்துல ஒரு பாவம் சூரியன் கர்மா வாங்கிடுச்சு, இன்னொரு பாவ அதிபதி இந்த 3 நட்சத்திரத்துல ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்துல இருக்கணுமா? எய்தர் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்கணும், இல்லையா உத்திராட நட்சத்திரத்துல இருக்கணும், அப்படி இல்லையா அஸ்தம் நட்சத்திரத்துல இருக்கணும். இது ஒரு ரூல், எது? குரு கர்மாவுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த 6, 10 இந்த 2 பாவத்துல ஏதாச்சும் ஒரு பாவத்து கூடவாவது 3 கிரகத்தினுடைய சேர்க்கை வரணும். சந்திரன், சூரியன், செவ்வாய். எதர் சூரியனோ அல்லது சந்திரனோ அல்லது செவ்வாய், இந்த 3 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகமாவது 6ஆம் வீட்டுல 10ஆம் வீட்டுல இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் 6ஆம் அதிபதி கூட 10ஆம் அதிபதி கூட இருக்கிறது. எது? சூரியன் கர்மாக்கு ஆட் ஆன். இப்ப நான் சொல்றது சூரியன் கர்மா பேசிக்கா இருக்கணும் மருத்துவத்துறைக்குள்ள நுழையிறதுக்கு. அது இல்லாம இந்த 6, 10 கூட சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் 2 கிரகத்தினுடைய சேர்க்கையாவது இருந்தாக வேண்டும் கண்டிப்பா அந்த ஃபீல்டுக்குள்ள, கார்டியாலஜி ஃபீல்டுக்குள்ள நுழையிறதுக்கு. இது ஒண்ணு. மூணாவதா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம். குரு கர்மாக்கான பாவங்கள் என்னென்ன? 1, 2, 5. கரெக்டுங்களா? இந்த 1, 2, 5 இந்த 3 பாவத்துல ஏதாச்சும் ஒரு பாவம், ஒரு பாவ அதிபதியாவது 6, 10 கூட சம்பந்தப்படணும். எப்படின்னா, இப்ப சில பேர் ஜாதகத்துல லக்னாதிபதி 6ல இருப்பாங்க, லக்னாதிபதியே 10ல இருப்பாங்க, இல்லைன்னா 6ஆம் அதிபதி லக்னத்துல இருப்பாங்க, 6ஆம் அதிபதி 10ல இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் கிரக சேர்க்கை சேர்ந்து இருப்பாங்க, பாவ சேர்க்கை. 1, 6, 1, 10. அதே மாதிரி 2, 6, 2, 10, 5, 6, 5, 10 இவ்வளவு காம்பினேஷன் இருக்குது. எதுக்கு? அந்த கார்டியாலஜின்ற ஃபீல்டுக்குள்ள நுழையிறதுக்கு. இது வெறும் கார்டியாலஜி ஃபீல்டுக்கு மட்டுமா? கிடையாது. லிவர் சம்பந்தப்பட்டு படிக்கணும்னு ஆசைப்படுவாங்களே சில பேர், மருத்துவத்துக்குள்ள லிவருக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அது எனக்கு பேர், அந்த எண்டமாலஜியா, அது எனக்கு பேர் சரியா நினைவுல இல்ல. ஆனா லிவர் ஸ்பெஷலிஸ்ட், லிவருக்குன்னு தனி டாக்டர் இருப்பாங்க, அதுக்குன்னு தனி பிரிவு இருக்கு. அதை படிக்கிறதுக்கும் இதுதான் காம்பினேஷன். பீடியாட்ரிஷியனுக்கும் அவங்கதான். பீடியாட்ரிஷியனுக்கு குரு கர்மா கூட சந்திர கர்மானுடைய காம்பினேஷன், எய்தர் குரு அல்ல சந்திர கர்மா, அந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா போதும். ஆனா பீடியாட்ரிஷியனுக்கு குரு கர்மா இருந்தாலும் பீடியாட்ரிஷியன் படிக்கலாம். இது இல்லாம இன்னும் நம்ம உடல்ல ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு இருக்கு, என்னன்னா அது பேர் பிரெயின். அது இல்லாம எதுவுமே கிடையாது. இப்போ பிரெயின் சம்பந்தப்பட்ட, மூளை சம்பந்தப்பட்ட மருத்துவமோ அல்லது சிகிச்சையோ அளிக்கணும் அப்படின்னா அதற்கும் உங்களுக்கு சூரியன் கர்மா மட்டும் பத்தாது, குரு கர்மானுடைய தொடர்பும் சேர்த்து வேணும். முதல் கர்மாவும் இருக்கணும், ஏன்னா அது நர்வ்ஸும். அதுக்கு நியூராலஜின்னு தனி ஃபீல்டு வந்துருச்சுல்ல. ஏன்னா நியூரான்ஸ்லயே உங்களுக்கு மூளையிலிருந்து நரம்பு வழியாக உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் கனெக்ட் ஆகிறதா உங்களுக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே.
ஸோ நியூராலஜி ஃபீல்டுல பிரெயினும் கவர் ஆயிடும். பிரெயின் மட்டும் இல்லாம பிரெயின்ல இருந்து முதுகு தண்டுவடம், முதுகு தண்டுவடத்துல இருந்து உங்களுக்கு கிளஸ்டர் அப்படி முடியா உடம்பு ஃபுல்லா நர்வஸ் போகும் இல்லையா, எல்லாத்த பத்தின படிப்பும் டீடைலா வந்துடும். இப்போ ஒருத்தர் வந்து நியூராலஜி படிக்க போறாரு, அந்த நியூராலஜில பிசியாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் வரும்ல, அந்த பிசியாலஜி சப்ஜெக்ட்ல பிரெயின், முதுகு தண்டுவடம், அதுல இருந்து உங்களுக்கு நர்வ்ஸ், உடம்புடைய எந்தெந்த பகுதிக்கு எந்தெந்த உறுப்புக்கு கனெக்ட் ஆகுது, ஆர்டரிஸ், வெயின்ஸ், நர்வ்ஸ் எல்லாமே டீடைலா வந்துருமா, நியூராலஜிலே வந்துடும். ஆனா பிரெயினை பத்தி மட்டும் தனியா படிக்கணும்ல, பிரெயினை பத்தி தனியா படிக்கணும் அப்படின்னா அதற்கு புதன் கர்மா அப்படின்றத விட அதற்கு ரொம்ப முக்கியமான கர்ம பதிவு குருனுடைய கர்ம பதிவு. ஏன்னா குரு தான் மூளை. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நீங்க ஒரு டவுட் கேட்டீங்க, ஜெனரல் பிசிஷியன் இருப்பாங்க சார், அது இல்லாம அறுவை சிகிச்சை வேற தனியா இருக்கும்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? எப்பொழுதுமே ஒரு விஷயத்த இந்த ப்ரோக்ராம பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அறுவை சிகிச்சை அல்லது சர்ஜரி ஃபீல்டுக்குள்ள ஒரு மாணவன், ஒரு டாக்டர் நுழையணும்னு ஆசைப்படுறாரு, அதை படிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அவருக்கு சூரியன் கர்மாவோட இன்னொரு முக்கியமான கர்ம பதிவு இருக்கணும். அது பேரு ராகுவின் கர்ம பதிவு. ராகு கர்மா இல்லாம சர்ஜரி அப்படின்ற விஷயத்த அறுக்கிறது இருக்குல்ல, ஆபரேஷன் பண்றது இருக்கு பாருங்க, அந்த தியேட்டருக்குள்ள நுழையவே முடியாது, அதை பத்தி யோசிச்சே பார்க்க முடியாது. இந்த 6, 10 இந்த 2 வீட்டு கூட, அந்த 2 வீட்டுல ஏதாச்சும் ஒரு வீட்டுல சூரியன் கர்மா வந்துடும். இன்னொரு வீட்டுல வந்து என்னன்னா எய்தர் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்க ஜென்ரலா வேற ஏதாவது ஸ்பெஷலைசேஷன், நியூராலஜியோ, டெர்மட்டாலஜியோ, பிரெயினோ, லிவரோ, நீங்க ஏதோ ஒன்று படிக்கிறீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட கர்மா இருந்தா போதும். ஆனால் நீங்க இந்த 6, 10 கூட நீங்க உங்களுக்கு இந்த சர்ஜரியும் வேணும் அப்படின்னா இருக்கிற எந்த கர்மா இருக்குதோ இல்லையோ, ராகு கர்மா கட்டாயம் இருக்கணும் சூரிய கர்மாவோட. அப்ப ராகு கர்மாக்கான தொடர்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூசம், விசாக, சதய நட்சத்திரம். எய்தர் 6ஆம் அதிபதி அல்லது 10ஆம் அதிபதி பூசம், விசாக, சதய நட்சத்திரத்துல இருக்கணும். அப்படி இல்லை என்றால் 6ஆம் வீட்டுல குரு, 10ஆம் வீட்டுல குரு, 6ஆம் அதிபதி கூட குரு, 10ஆம் அதிபதி கூட குரு கிரக சேர்க்கையில் இருக்கணும். பாவம், ராகு கர்மாவை சொல்லக்கூடிய பாவம் எந்த பாவம்னா 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவம் 6ஆம் பாவத்து கூட சம்பந்தப்பட்டிருக்கணும். 6, 9 சம்பந்தப்பட்டிருக்கணும். அதே மாதிரி 10ஆம் பாவம் 9ஆம் பாவம் சம்பந்தப்பட்டிருக்கணும். நம்ம யூஸ்வலா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் எல்லாம் சொல்றாங்கல்ல, ஓகேங்களா, அது தர்மாதிபதின்றது 9ஆம் பாவம், 10ஆம் பாவம்ன்றது கர்மம். 9, 10 சேர்க்கை, அப்படி இல்லை என்றால் 6, 10 சேர்க்கை. இன்னைக்கு அறுவை சிகிச்சைன்ற ஃபீல்டுக்குள்ள இருக்கிறாங்கல்ல லட்சக்கணக்கான டாக்டர்ஸ், அந்த டாக்டர்ஸோட ஜாதகத்தை நீங்க எடுங்க. சூரியன் கர்மா ஒரு பக்கம் அவங்களோட ஜாதகத்துல இருக்கும், அது இல்லாம இந்த ராகு கர்மான்றது தொடர்பு முக்கியமா இருக்கும். என்ன முக்கியமான தொடர்புனா 3 விதமா இருக்கும். எப்படி 3 விதமானா, எய்தர் 6, 9, 10, 9 பாவ சேர்க்கை இருக்கும். அப்படி இல்லைன்னா 6ஆம் பாவத்தோட குரு, 10ஆம் பாவத்தோட குரு, இந்த கிரக சேர்க்கை இருக்கும். 3வது 6ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ பூசம், விசாக, சதய நட்சத்திரத்துல இருக்கும். அப்ப இதை கேட்கும்போது ஒருத்தர் டவுட் வரும், சார் நீங்க சூரியன் கர்மா வந்து சொல்லிட்டீங்க, ராகு கர்மாவும் வரணும்னு சொல்லிட்டீங்க, 2 எப்படி சார் வரணும்னா ஒரு பாவம் சூரியன் கர்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கும், இன்னொரு பாவம் ராகு கர்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கும். இந்த 2 தொடர்பும் வரும் பொழுது அவர்களுக்கு அறுவை சிகிச்சைக்கான அனுமதி இருக்குது. அதை பண்ணக்கூடிய, அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய, அதை படிக்கக்கூடிய அனுமதி இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்க அதை வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம், அதை படிச்சுக்கலாம். ஆனா நம்ம கிட்ட இப்ப வர கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து அடுத்து வந்து என்ன கேட்டுருவாங்க அப்படின்னா, சார் அவர் வந்து நல்ல டாக்டரா வந்துருவாரான்னு கேட்பாங்க. இது நீங்க கேட்டிருப்பீங்க. எண்ட் ரிசல்ட், எண்ட் கிளைமேக்ஸ் எந்த ஜோதிடத்திலயுமே கிடையாதுமா. முடிவு சுபம், முடிவு வந்து அசுபம் அப்படின்னு ஜாதகத்துல போட்டிருக்காது. அது டிஎன்ஏ கர்மாலையும் கிடையாது, எந்த ஜோதிடத்திலையும் கிடையாது. வழிதான் காட்ட முடியும். அந்த வழியில் பயணிப்பது அந்தந்த நபருடைய முயற்சி, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய உழைப்பு, அவர்களுடைய வெற்றி. ஓகேங்க சார், மிக அருமையா விளக்கம் கொடுத்திருந்தீங்க. இதோட அடுத்த பகுதி வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் சார். நன்றி.